ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தைக்க போகிறது வந்து ப்ளவுஸோட பட்டி பீஸ் தான் தைக்க போகிறோம். இப்போ நான் டபுளாக 2 இது கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கு 2 லைனிங் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா, நம்ம ப்ளவுஸ் போடும்போது ப்ளவுஸ் வந்து பட்டி சுருக்கம் கொடுக்காமல் நீட்டாக நமக்கு ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக நான் 2 கிளாத் வந்து லைனிங் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து 1/4 இன்ச்சு தள்ளி ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 கிளாத்தையும் ஒன்றா வச்சு இப்போ 1/4 இன்ச்சு வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நகத்தை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணால் அப்படியே ஸ்டிச் பண்ணாமல் இந்த எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இப்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு அது மேலே தான் தையல் போடணும். அப்போ தான் வந்து எக்ஸஸாக இருக்க கிளாத்தும் இந்த கிளாத்தும் ஒன்றா சேர்ந்து நல்லா அழுத்தம் கொடுத்து ஃப்ளாட் ஆகும். இப்போ இதை 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அதனால் நமக்கு நீட்டாக மடிஞ்சு கொடுத்துரும். இப்போது அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் தள்ளி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2வது ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ 2வது ஸ்டிச் போட்டுட்டு இப்போ வந்து நான் சைடில் பாருங்கள் கிராஸாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து சைடு ஜாயின் பண்ணுறதுக்காக நான் வந்து கிராஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த சைடு வந்து கொக்கி சைடுங்களுக்காக இது அப்படியே விட்டுட்டேன். இப்போ மேலே வந்து 4 கிளாத்தையும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இதே மாதிரி இன்னொரு கிளாத்தும் நம்ம 2 பட்டி ரெடி பண்ணியாச்சு. இப்போ 2 பட்டியையும் ஒன்றா வச்சு ஒரே ஈவனாக வச்சு எக்ஸஸாக இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 பக்கமும் ஈவனாக வந்துடும். எந்த சைடும் சின்னது பெருசு இல்லாமல் ஒரே ஈவனாக இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.